ஹலோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், வெல்கம் டு ஜானஸ் நீ தமிழ். ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு நோட்டீஸ் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருந்ததை நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் நோட்டீஸ்லேயே டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நாட் எலிஜிபிள் லிஸ்ட் இருக்கு இல்லையா, இன்எலிஜிபிள் லிஸ்ட் ஃபார் மேனேஜ்மெண்ட் கோட்டா, அதேமாதிரி கவர்மெண்ட் கோட்டா. யார் யாரெல்லாம் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணியிருந்தீங்களோ அவங்களோட அப்ளிகேஷனில் ஏதாவது மிஸ்டேக் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணாமல் விட்டுட்டீங்க, இல்லை ஏதாவது உங்களுக்கு எலிஜிபிலிட்டி ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இன்எலிஜிபிள் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த இன்எலிஜிபிள் லிஸ்ட்டில் உங்களோட கவுன்சிலிங் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கு இல்லையா, அந்த கவுன்சிலிங் அப்ளிகேஷன் ஃபார்மோட அப்ளிகேஷன் நம்பர் இருக்கான்றதை செக் பண்ணுங்கள். அந்த பிடிஎஃப் இந்த அஃபிஷியல் வெப்சைட் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் .notificationல போய் பார்த்தீங்க அப்படின்னா 2 நோட்டீஸ் இருக்கும். ஒன்று மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கான நோட்டீஸ் ஒன்று இருக்கும், அதே மாதிரி கவர்மெண்ட் கோட்டாக்கான நோட்டீஸ் இருக்கும். உங்களுக்கு இந்த வெப்சைட் ஓப்பன் ஆகல, ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் சேனலில் நான் 2 பிடிஎஃப்யும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன், அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். இந்த பிடிஎஃப்ல அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் கோட்டாக்கான பிடிஎஃப் இதுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா கீழே கவர்மெண்ட் கோட்டா ஜென்ரல் இன்எலிஜிபிள்னு இருக்கு இல்லையா, ஸோ இதில் கவுன்சிலிங் ஃபார்ம் இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் நம்பர் தான் பார்க்கணும். யாருமே நீட் எக்ஸாமோட அப்ளிகேஷன் நம்பர் பார்க்காதீங்க. உங்களோட அட்மிட் கார்டில் போயோ இல்லை ஸ்கோர் கார்டில் போய் அப்ளிகேஷன் நம்பர் பார்க்காதீங்க. நம்ம தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனில் நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க இல்லை கவுன்சிலிங்க்கு, அதில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் நம்பர் செக் பண்ணுங்கள். இந்த மாதிரி தனித்தனியாக ஒன்றாலாம் தேட வேண்டாம். இந்த பிடிஎஃபை நீங்கள் ஓப்பன் பண்ணோன்னே மேலே உங்களுக்கு நீங்கள் ஃபோனில் பார்த்தாலும் சரி இல்லை லேப்டாப்லேயோ கம்ப்யூட்டர்லேயோ பார்த்தீங்க அப்படின்னா சர்ச் ஆப்ஷன் ஒன்று இருக்கும். சர்ச் ஆப்ஷனில் இந்த 4 லெட்டர் 5 லெட்டர் போட்டிங்க அப்படின்னா அந்த நம்பரில் இருக்கக்கூடியது எல்லாமே உங்களுக்கு சர்ச் பாரில் வந்துடும். ஸோ அதில் ஈஸியாக செக் பண்ணிக்கோங்க. பட் முக்கியமான விஷயம், ஃபோனில் மேக்ஸிமம் செக் பண்ணாதீங்க. சின்னதாக தெரியும், உங்களோட நம்பர் இருக்கா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கவே கஷ்டமாக இருக்கும். இன்னொரு ஈஸி வே என்ன அப்படின்னா, தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன்லேருந்து என்ன சொல்லிட்டாங்க, ஆல் கேண்டிடேட்ஸ் ஆர் ரெக்வஸ்டட் டு லாகின் இன் டு த போர்ட்டல் அண்ட் செக் their ineligibility status under all categories for which they have applied. எல்லாருமே போய் லாகின் பண்ணி பாருங்க. உங்களோட லாகின் ஐடி இருக்கு இல்லையா, லாகின் ஐடி போட்டு லாகின் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ எப்படி செக் பண்ணணும்னு ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு ஸ்டெப்பாகவே நான் சொல்கிறேன். பிகாஸ் நிறைய பேர் எனக்கு போர்ட்டல் ஓப்பன் ஆக மாட்டேங்குது மேம், எனக்கு எலிஜிபிள்னு காட்டுது, நான் சப்மிட் வெரிஃபிகேஷன் கொடுக்கணுமா வேண்டாமா, எனக்கு டிபிஐ மார்க் மேட்ச்டு நோ நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்லாம் வருது, இதுக்கெல்லாம் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ ஒன்றுத்தையும் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கொஞ்சம் காம் டவுனாக இருங்க. பிகாஸ் நமக்கான லாஸ்ட் டேட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆகஸ்ட் 7 ஆஃப்டர்நூன் 3 PM வரைக்கும் டைம் இருக்கு. பட் இது கொஞ்சம் ஷார்ட் டைம் தான், இந்த டைம்குள்ள நம்ம பண்ணிடணும். ஸோ எல்லாருமே அஃபிஷியல் போர்ட்டல் இருக்கு இல்லையா, இந்த போர்ட்டலில் நீங்கள் கவர்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா போர்ட்டல் லிங்க் ஃபார் கவர்மெண்ட் கோட்டான் இருக்கு இல்லையா, இந்த லிங்கை கிளிக் பண்ணி போகணும். சப்போஸ் நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணி போங்க. ரெண்டுமே ஒரே அப்ளிகேஷனில் போட்டிருந்தீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, கவர்மெண்ட் கோட்டா லிங்க் கிளிக் பண்ணாலே போதும். பட் மேனேஜ்மெண்ட் கோட்டா தனியாக கவர்மெண்ட் கோட்டா தனியாக போட்டிருந்தீங்க அப்படின்னா 2 போர்ட்டலையும் தனித்தனியாக ஓப்பன் பண்ணி, ஃபர்ஸ்ட் ஒரு போர்ட்டல் ஓப்பன் பண்ணி லாகின் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் 2வது போர்ட்டல், 2 போர்ட்டலையும் மேண்டேட்டரியாக ஓப்பன் பண்ணுங்கள். நாங்கள் அஃபிஷியலாக செலெக்ஷன் கமிட்டிக்கு கால் பண்ணியே கேட்டுட்டோம். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒன்ஸ் நீங்கள் இதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தது அப்படின்னா உங்களோட பேர் வந்து ரேங்க் லிஸ்ட்டில் வராது மேம். ஸோ அதனால் ஒன்ஸ் எல்லாரையும் செக் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாருமே ஒன்ஸ் நம்ம செக் பண்ணி பார்க்குறதுல எந்த ஒரு இஷ்யூமே கிடையாது. ஸோ இப்போ நான் கவர்மெண்ட் கோட்டாக்கு கிளிக் பண்ணியிருக்கேன். அதனால் கவர்மெண்ட் கோட்டான் இருக்கு இல்லையா, எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவர்மெண்ட் கோட்டா கோர்ஸ் செக்ஷன் இருக்கும். ஸோ இதில் உங்களோட லாகின் ஐடி பாஸ்வேர்ட் போடுங்க. நிறைய பசங்களுக்கு லாகின் ஐடி போட்டால் ஓப்பனே ஆக மாட்டுது மேம்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க, அப்ளிகேஷன் நம்பர் இருக்கு இல்லையா, உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் இங்க என்டர் பண்ணிட்டு பாஸ்வேர்ட் செட் பண்ணிருப்பீங்களா, அந்த பாஸ்வேர்டு என்டர் பண்ணி சைன் இன் பண்ணுங்க. மோஸ்ட்லி அப்ளிகேஷன் நம்பர் பாஸ்வேர்ட் போட்டா எல்லா பசங்களுக்கும் ஓப்பன் ஆகுதுன்னு தான் சொன்னாங்க. சப்போஸ் அதுவுமே உங்களுக்கு ஓப்பன் ஆகல அப்படின்னா சர்வர் பிஸியா இருக்கும். எல்லாருமே அட் அ டைம்ல ஓப்பன் பண்றதுனால கொஞ்சம் சர்வர் பிஸியா தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் பேஷண்டா வெயிட் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. சப்போஸ் நீங்க மேனேஜ்மெண்ட் கோட்டா கிளிக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் கோட்டான் இருக்கும். அதே மாதிரி லாகின் ஐடி போடுங்க, இல்லைன்னா உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் இருக்கு இல்லையா, அதை என்டர் பண்ணிட்டு பாஸ்வேர்டை இங்கே என்டர் பண்ணிட்டு சைன் இன் கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட பேஜ் இப்படி தான் இருக்கும். ஃப்ரண்ட் பேஜில் இதான் இருக்கும். இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அப்ளிகேஷன் வெரிஃபிகேஷன் போர்ட்டல், வெரிஃபை அண்ட் கன்ஃபார்ம் அப்ளிகேஷன் டீடைல்ஸ் பிஃபோர் ஃபைனல் சப்மிஷன். யூ கேன் கன்ஃபார்ம் ஆர் ரெக்வஸ்ட் கரெக்ஷன் until 7th August 2026 at afternoon 3 PM. ஆகஸ்ட் 7 3 PM வரைக்கும் நமக்கு டைம் இருக்கு. அதுக்குள்ள நம்ம இந்த கரெக்ஷன்ஸ்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னாலே எந்த ஒரு இஷ்யூஸ் இல்லை. ஃபர்ஸ்ட் நம்மளோட அப்ளிகேஷன் டீடைல்ஸ் இருக்கும். உங்களோட அப்ளிகேஷன் நம்பர், நேம், கம்யூனிட்டி,
நேஷனாலிட்டி, ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், ரிலிஜியன் இது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பாருங்க. அப்படியே நம்ம கீழே வந்தோம் அப்படின்னா சப்ஜெக்ட் மார்க்ஸ் இருக்கும். ஃபிசிக்ஸில் எவ்வளோ மார்க், கெமிஸ்ட்ரியில் எவ்வளோ மார்க், பயாலஜியில் எவ்வளோ மார்க் நீங்கள் அப்ளிகேஷன் போடும்போது என்ட்ரு பண்ணியிருப்பீங்க. டோட்டல் மார்க்ஸ் என்ன, உங்களோட மார்க்ஸ் என்ன அப்படின்னு என்ட்ரு பண்ணியிருப்பீங்க. அந்த டீடைல்ஸ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் அடிஷ்னல் கேட்டகரின்னு இருக்கு இல்லையா, இதில் 7.5% ரிசர்வேஷன் கோட்டாக்கு கிளைம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கிளைம்னு இருக்கும், இல்லைனா நாட் கிளைம்டுன்னு இருக்கும். அதே மாதிரி சிஎம்சி 20% கேட்டகரி இருக்கு இல்லையா, ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 20% கிறிஸ்டின் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சீட் ஒதுக்கியிருப்பாங்க சிஎம்சியில். அந்த கோட்டாக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னா அதை நீங்கள் ஆல்ரெடி கிளைம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கிளைம்டுன்னு இருக்கும், இல்லைனா நாட் கிளைம்டுன்னு இருக்கும். அதே மாதிரி ஐஆர்டி வார்ட் கேட்டகரி இருக்கு இல்லையா, அது நீங்கள் கிளைம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கிளைம்னு இருக்கும், நாட் கிளைம்டு அப்படின்னா நாட் கிளைம்டுன்னு இருக்கும். அண்ட் கீழே ரிமார்க் அண்ட் ஸ்டேட்டஸ் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டேட்டஸ் தான் நமக்கு முக்கியம். சப்போஸ் இங்கே எலிஜிபிள்னு இருக்கு அப்படின்னா ஒரு பிரச்சனையுமே கிடையாது, நீங்க எலிஜிபிள், உங்கள்கிட்ட எந்த ஒரு மிஸ்டேக்குமே இல்லை அப்படின்றதான் சொல்லிட்டாங்க. பட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் கீழே சப்மிட் வெரிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க இல்லையா, எல்லாருமே ஒன்ஸ் செக் பண்ணிட்டு சப்மிட் வெரிஃபிகேஷன் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால எலிஜிபிள் அப்படி இருக்குன்னா மேலே இருக்கக்கூடிய டீடைல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஆர் ஆல் த அபவ் டீடைல்ஸ் கரெக்ட், மேலே இருக்கக்கூடிய எல்லா டீடைல்ஸ் இருக்கு இல்லையா அது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு கரெக்ட் கொடுத்து சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வெரிஃபிகேஷன் மெசேஜ் வந்துடும். ஸோ ஒன்ஸ் நம்ம சப்மிட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சப்போஸ் நீங்கள் திரும்ப ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கிளிக் ஹியர் இஃப் யூ விஷ் டு மாடிஃபை ஒரு வெரிஃபிகேஷன் இருக்கு இல்லையா, ஸோ இதை திரும்ப கொடுத்தோம் அப்படின்னா திரும்ப நம்ம வந்து சப்மிட் வெரிஃபிகேஷன் கொடுக்கலாம். ஏதாவது சேஞ்சஸ் பண்ண முடிஞ்சதுன்னா பண்ணிக்கலாம். ஸோ மேலே இருக்கக்கூடிய கேட்டகரியில் நீங்கள் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்ஸ் செக் பண்ணி பாருங்க. நான் செக் பண்ணல, ஸோ இது ஏதாவது சேஞ்ச் பண்ண முடியுதா அப்படின்றது, உங்களை மார்க்கை வந்து சேஞ்ச் பண்ண முடியுதா அப்படின்றத செக் பண்ணி பாருங்க. சப்போஸ் சேஞ்ச் பண்ண முடிஞ்சது அப்படின்னா கரெக்டான டீடைல்ஸை என்ட்ரு பண்ணிட்டு அகைன் வந்து சப்மிட் கொடுத்துருக்கேன். இவ்வளோதான் சிம்பிள் ப்ராசஸ். சப்போஸ் இங்கே உங்களுக்கு நாட் எலிஜிபிள் அப்படின்னு வந்தது அப்படின்னா அதுக்கான ரீசனுமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நிறைய பசங்க என்ன சொல்லியிருந்தீங்க அப்படின்னா டிபிஐ மார்க் மேட்ச்டு வித் நோ நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்ற மாதிரி மென்ஷன் ஆயிருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க. அதையுமே நாங்கள் அஃபிஷியலாக கால் பண்ணி கேட்டிருந்தோம். டிபிஐ மார்க் மேட்ச்டு அப்படின்றதுல எந்த ஒரு இஷ்யூமே கிடையாது. உங்களுக்கு நோ நேட்டிவிட்டி அப்படின்னு வந்திருந்ததுன்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் அப்லோட் பண்ணாமல் விட்டுருக்கலாம். இந்த 2 டேஸ்க்குள்ள ஆகஸ்ட் 7 ஆஃப்டர்நூன் 3 PM நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டை பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி அதை ஃபோட்டோ எடுத்தோ இல்லை ஸ்கேன் பண்ணியோ பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி பிடிஎஃபாக அப்லோட் பண்ணிடணும். ஒன்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது. ஏன் அப்படின்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் கவர்மெண்ட் கோட்டாக்கு வி ஆர் எலிஜிபிள். கவர்மெண்ட் கோட்டா எல்லாமே தமிழ்நாடு நேட்டிவ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தானே. ஸோ அதனால தான் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் மேண்டேட்டரியாக கேட்குறாங்க. நான் இதை தான் ஆல்ரெடியே டெமோ வீடியோ நம்ம போட்டிருந்தோம் இல்லையா, எப்படி அப்ளிகேஷன் போடணும்னு அதிலே டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் ரொம்ப முக்கியம். இல்லைனாலும் அப்ளை பண்ணி வாங்கிட்டு அதை அப்லோட் பண்ணிடுங்க. அவங்க வந்து கம்பல்சரின்னு கேட்கல, நமக்கு கம்பல்சரின்னு கேட்கலன்றதுக்காக நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணாமல் இருக்காதீங்க, கம்பல்சரி அப்லோட் பண்ணுங்கன்னு சொன்னேன். சில பேர் அப்லோட் பண்ணாமல் இருந்திருப்பீங்க, அதனால தான் இப்போ நாட் எலிஜிபிள் லிஸ்ட்டில் கூட வந்திருக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் எந்த ஒரு இஷ்யூமே இல்லை. ஸோ அவ்வளோதான், சிம்பிளான ப்ராசஸ் தான். ஒன்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணி எலிஜிபிளா நாட் எலிஜிபிளான்னு பார்க்கணும். எலிஜிபிள் அப்படின்னா வெரிஃபிகேஷனை சப்மிட் கொடுக்க வேண்டியதான். நாட் எலிஜிபிள் அப்படின்னா எதனால நாட் எலிஜிபிள்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டீடைல்ஸை நம்ம திரும்ப அப்லோட் பண்ணிட்டோம், டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு இஷ்யூமே கிடையாது. நமக்கு 2 நாள் கழிச்சு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதில் உங்களோட நேம் வந்து கண்டிப்பாக ஆட் ஆகிடும். எந்த ஒரு பயமும் இல்லாமல் இருங்க. பட் முக்கியமாக இந்த இன்ஃபர்மேஷனை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. பேரண்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நீட் கவுன்சிலிங்க்கு பார்ட்டிசிபேட் பண்ண போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. பிகாஸ் இந்த இன்எலிஜிபிள் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய பசங்க எல்லாருமே நல்ல மார்க் எடுத்திருப்பாங்க. பட் இந்த எலிஜிபிலிட்டியில் ஏதாவது ஒரு இஷ்யூ வந்து அவங்க இன்எலிஜிபிளாக ஆயிட்டாங்க அப்படின்னா கவுன்சிலிங்கில் அவங்களால பார்ட்டிசிபேட்டே பண்ண முடியாது. ஸோ நீட் எக்ஸாமில் நல்ல மார்க் எடுத்திருந்தாலுமே நம்ம அப்ளிகேஷனில் எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ணாமல் இருந்தால் மட்டும்தான் நம்மளால கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஸோ மறக்காமல் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கவுன்சிலிங் பற்றி ஒரு ஸ்டெப்லையும் உங்களுக்கு எந்த டவுட் வந்தாலும் கண்டிப்பாக அதை கிளியர் பண்ணுற மாதிரி டீட்டெயில்டு வீடியோ நம்ம சேனலில் எப்பயுமே இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் எல்லாரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். See you all.